இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல ஆயில் அண்ட் கேஸுக்குன்னு ஒரு சில ஸ்டாக்ஸ் இருக்குங்க. அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்திரபிரசாத் கேஸ், ஆயில் அண்ட் கேஸ் கார்பரேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸ் இருக்கு. இப்ப க்ரூட் ஆயிலோட பிரைஸ் ஏறுனா இந்த ஸ்டாக் எல்லாம் ஏறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப க்ரூட் ஆயிலோட பிரைஸ் எதனால ஏறுது? டிமாண்ட் இருக்கிறதுனால ஏறுது. ஸோ டிமாண்ட் இருக்கிறப்ப நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, ஸோ அந்த கம்பெனிஸுக்கெல்லாம் க்ரூட் ஆயில் கிடைக்காது. ஸோ க்ரூட் ஆயில் கிடைக்கல அப்படின்னா அந்த கம்பெனியோட வேலைகள் கொஞ்சம் நிற்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும்? அதோட ஷேர் பிரைஸ் குறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறினா ஸ்டாக்கோட பிரைஸ் ஏறாது. அதுக்கு பதிலாக ரிட்டர்ன் ஆகிறதுக்கு காரணம் இதுதான். இப்போ க்ரூட் ஆயிலோட பிரைஸ் ஒரு பெரிய அளவில் ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எதனால ஃபால் ஆகுது? சப்ளை அதிகமா இருக்கிறனால ஃபால் ஆகுது. சப்ளைனா என்ன? இந்த கம்பெனிஸுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா க்ரூட் ஆயில் அளவுக்கு அதிகமாவே கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கிறப்ப லாபமும் அதிகமா இருக்கும். அந்த டைம்ல அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் எல்லாம் ஏற ஆரம்பிக்கும். ஸோ இப்போ புரியுதுங்களா? க்ரூட் ஆயிலோட பிரைஸ் ஏறினா இந்த ஸ்டாக் பிரைஸ் எல்லாம் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி க்ரூட் ஆயிலோட பிரைஸ் பெரிய அளவில் ஃபால் ஆனா ஸோ ஸ்டாக் பிரைஸ் எல்லாம் கொஞ்சம் ஏற ஆரம்பிக்கும்.